பராரி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் வந்து பார்த்தேங்க. வெளிக்கெல்லாம் பார்க்க முடியல. கொஞ்சம் வீட்டில் அப்பாவுக்குலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ நேற்று பார்க்க நேர்ந்தது. திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் இருக்குல்ல, ஐ மீன் ஊர்கள் இருக்குல்ல, இப்போ அந்த ஊர்களோட வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து ரேர்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து பேசியிருந்தாங்க. எனக்கு என்ன ஷாக்கிங் அப்படின்னா, அந்த படத்தில் அவ்வளோ வந்து உண்மைக்கு பக்கத்தில் இருந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டயலாக்ஸு, கேரக்டர்ஸு இவங்களாம் எங்கேருந்து பிடிச்சாங்க. ஒரு பாட்டிமாலாம் இருப்பாங்க, அந்த பையனோட வில்லனோட அம்மா அப்படின்ட்டு. அவங்களோட ஆக்சென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர் திருவண்ணாமலை, ஏதோ 2-3 பேர்கிட்ட பழகினா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்க. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டைரக்டர் வந்து எழில் அவர் தான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதில் என்ன எனக்கு ஒன்று மட்டும் புரியல. என்னென்னா, இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் பேசியிருக்கணும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை பாராட்டியிருக்கணும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பாராட்டுறதை விட விட்டுருங்க, ஒரு ரெக்கக்னிஷன், பேசிக் ரெக்கக்னிஷன் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கணும். ஏன்னா இது பேசுகிற விஷயம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்க. அதாவது டே ஏழை எல்லா பக்கம் ஏழை தாண்டா, நீ தமிழ்நாட்டில் இருந்தானே, கர்நாடகாவில் இருந்தாலும் யாராக இருந்தானேடா, ஏழை தாண்டா, பணக்காரன் தான் அப்படிங்கிற இந்த வர்க்க பேதத்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நியாயமாக பேசியிருக்காங்க. இவங்க எப்படின்னா லெஃப்ட் பக்கம் நிற்கல, ரைட்டு பக்கம் நிற்கல, நியாயத்து பக்கம் நின்றுருக்காங்க. அது சென்டராக இல்லை, ஆனால் நிற்கிறது நியாயத்து பக்கம். மேபி அதனால தான் யாரும் பேசலையே என்னவோ. மேபி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் நின்றுருந்தால் ஒரு கூட்டம் பேசியிருக்கோம், எக்ஸ்ட்ரீம் ரைட் நின்றுருந்தால் ஒரு கூட்டம் பேசியிருக்கோம். இது நிற்காமல் உண்மைக்கு இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அவ்வளோ மனசில் வந்து பதிஞ்சிருச்சுங்க. சான்றோடனுடைய இசை பாட்டு எனக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு, ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பிரேம்நாத் அவர் தான் ஜெயக்குமார் அப்படின்ட்டு வில்லனாக வந்து பண்ணியிருக்காரு. அவ்வளோ இந்த படத்திற்கெல்லாம் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டு துணி கூட இல்லாமல் ஒரு பாயிண்டில் இருப்பார். அதெல்லாம் ஆச்சரியப்பட வைத்தது. ஒரு படத்துக்கு இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல. அதை அந்த 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 கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெறியாக இருக்கும். அப்புறம் அது ஒரு ஷேமில் அந்த கண்ணில் தெரியும் நமக்கு. ஓகே அவர் வந்து வேறு நினைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஏன் இப்படி தேடி தேடி உட்காந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா, பெரிய படங்கள் பேசுகிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்க, சின்ன படங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப சிலரே இருக்கிறோம். இப்போ சின்ன படத்தில் அந்த ரெக்கக்னிஷன் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் சொல்கிறேன் நான். குரு ராஜேந்திரன் வேடி அப்படின்ட்டு வந்து அவர் வில்லனாக பண்ணியிருக்காரு. செம்ம ஒரு மாதிரி ரக்கட்டான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாம்ராட், அவர் வந்து சாம்ராட்டாகவே வராரு. அவர் கர்நாடகா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தூண்டி விடுற ஒரு தலைவராக இருப்போம். அப்படி அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வெளில தலைவன் கன்னடம் பேசிகிட்டு இருப்போம், உள்ளே வந்துட்டு ஹிந்தி பேசுவார் தலைவர், ஹிந்தி மாத்தாடுவார். அங்கே இருக்கிற அரசியல், அங்கே ஏன் நம்ம ஊரில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜாதியை சொல்லி இல்லை வந்து மொழியை சொல்லி ஒரு அரசியல் வந்து நடக்குதோ, அதே மாதிரி அங்கேயும் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டைரக்டர் காமிச்சிருந்தார். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் சங்கீதா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பொண்ணோட டெடிக்கேஷன், அவங்களோட டெடிக்கேஷன், நம்ம திருவண்ணாமலையிலே பிறந்து வளர்ந்துருச்சோம் அந்த பொண்ணு அப்படின்னு நான் யோசித்தேன். பட் ப்ராப்பராக அவங்க ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ்ஸு. தேவகி அப்படிங்கிற ஒரு ரோலில் பண்ணியிருக்காங்க. உண்மையாக ஃபேண்டாஸ்டிக்ங்க. ஒரு 10 நிக்கிலா விமலுக்கு சமம் வாழையில் நடித்தாங்களே. ஏன்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ரெக்கக்னிஷன் கிடைக்காம, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிடவே கூடாது. அந்த வெயிலில் மாளாத பாடுபட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. அதே மாதிரி ஹீரோ ஹரி, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான். நீங்கள் அந்த ஹீரோலாம் தெரியாது. அவரோட ஒரிஜினல் ஃபோட்டோவுக்கும் இதுக்குள்ளே போனீங்கன்னா இது யாரா, அது வேறு யாரோ சுற்றிட்டு இருக்கான் போல பையன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ உள்ள ஆழத்துக்குள்ளே போய் அந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபம் இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நேர்மை இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக பேசுவார். நீங்கள் கும்பிட்ற சாமி ஒன்று தான், எல்லாம் ஒரே இடத்துல தான்டா வசிக்கிறோம், போகிற வேலை ஒன்று தான், அப்புறம் என்னடா நமக்குள்ள வேறுபாடு அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதை சொல்லாமல் அது நிறைய காட்சிப்படுத்தவும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுவும் போக தமிழக கர்நாடக அரசியல் அப்படிங்கிறது வந்து எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக எடுத்து வச்சு, அது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து தண்ணி குடிக்கும், நீர்க்குடி அப்படிங்கும். அது அவ்வளோ
கவித்துவமாக இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் வந்து ஒரு சின்ன ஒரு 2 சொட்டு தண்ணி வந்துருச்சு கண்ணில். என்னென்னா, டேய் இது எதுக்குடா எல்லாம் ஏலப்படுற பாடுறா, இதில் என்னடா பிரிவினை, என்னடா பிரச்சனை அப்படிங்கிற விஷயம். இது வந்து வாண்டடாக சொல்ல, திருவண்ணாமலையில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, திருவண்ணாமலையில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கர்நாடகாவில் ஜூஸ் ஃபேக்ட்ரி அந்த ஒரு சில இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில மாதம் கான்ட்ராக்டுக்காக போவாங்க. அதில் இருக்கிற ஏழ்மை, அதில் இருக்கிற அந்த சிஸ்டம், இது எல்லாத்தையும் வந்து அவ்வளோ கரெக்டாக, அதாவது படத்துக்காண்டி ஒன்று க்ரியேட் பண்ணுறது வேறு, ஆனால் இருக்கிற ரியாலிட்டியை அப்படி சொல்கிறது வேறு. இது இருக்கிற ரியாலிட்டி அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப பிடிச்ச படங்க, அதான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படம் வந்து இப்போ தேட்டரில் ஓடிட்டுருக்குது. இது நிறையா நீங்கள் போய் பார்க்கணும். என்னென்னவோ படங்கள்லாம் பார்க்குறீங்க, இந்த படங்கள் பார்க்கலாம், ஒரு வாய்ப்பு தரலாம். ஏன்னா அவ்வளோ சின்சியராக ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சின்சியராக அந்த கருத்துக்களை வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. இது பெரிய வெற்றி பெறணும், வணிக ரீதியாக வெற்றி பெறணும். ஏன்னா வெற்றி பெற்றாத இந்த மாதிரி நடிகர்கள், இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி இயக்குனர்கள் வந்து நமக்கு வருவாங்க. எழில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் வந்து ஒரு இயக்குனராக உண்மையாலுமே இஸ் எ குட் ஹார்ட்டட் டைரக்டர். அவர் இன்னும் அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பராரி. பாருங்கள், முடிஞ்சால் பாருங்கள். அவ்வளோதான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 100க்கு 85 மார்க்கள் தருவேன். அதற்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த பராரி. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.